வணக்கம் சிவாஜி முரசு நேயர்களே. 32 வாரங்களுக்கும் மேலாக ஓடி சாதனை புரிஞ்ச படம் பாசமலர். 1961 மே மாசத்துல தொடங்கின மாரத்தான் ஓட்டம் 2024 இன்னைக்கு வரைக்கும் அது மங்காம ஏதாவது ஒரு தொலைக்காட்சியில இன்னைக்கு கூட ஓடிட்டு இருக்கிற ஒரு படம் பாசமலர். வருஷம் தவறாம எல்லா சேனல்களையும் 100 தடவைகளாவது இந்த படத்தை போட்டுட்டு இருக்காங்க. பாசமலரா இருந்தாலும் சரி, படையப்பாவா இருந்தாலும் சரி, சவமாக நடிக்கிறதுல சிவாஜி சிகரம். அண்ணனை மரணத்திலும் துரத்திய சாவித்திரியும் பிணமாகவே கிடந்தார். இம்மி அளவு கூட கண்களை எமைக்காம இறந்த பின்னும் நடிப்புல வாழ்ந்து கொண்டிருந்தாங்க 2 திலகங்களும். இந்த காட்சியை படம் பிடிக்கிறப்ப பீம்சிங்கோட கட்சி ஃபுல்லாவே நனைஞ்சு போச்சு அவரோட கண்ணீரால. இந்த பாசமலர் கிளைமேக்ஸ் காட்சிக்காக நடிகர் திலகமும் சும்மா அப்படியே வந்து நடிச்சுட்டு போகல. கடைசியில வந்த 10-15 நிமிஷ காட்சிக்காக 2 திலகங்களும் பட்ட கஷ்டங்களை இன்னைக்கு நடிக்க வர்ற நடிகர்கள் அவசியம் தெரிஞ்சுக்கணும். தன்னோட திரைப்பட வாழ்க்கை பாதையில பாசமலர் கிளைமேக்ஸ் ஒரு மறக்க முடியாத நிகழ்ச்சி அப்படின்னு சாவித்திரி பல தடவை குறிப்பிட்டிருக்காங்க. பாசமலர் கிளைமேக்ஸ் காட்சிக்காக சாவித்திரி தாம் பட்ட கஷ்டத்தை பல முறை சொல்லியிருக்காங்க. பாசமலர்ல எனக்கு முழுக்க ரொம்ப மென்மையான உணர்ச்சிகள் கொண்ட ஒரு சகோதரியோட பாத்திரம். அதே மாதிரி தான் நடிகர் திலகம் சிவாஜிக்கும். அதுல நடிச்சப்ப புது சிக்கல் ஒண்ணு ஏற்பட்டுச்சு. கிளைமேக்ஸ்ல நான் மெலிஞ்சு நலிஞ்சு உருக்குலைஞ்சு போவதாக கதை இருக்கு. அதை நான் இயற்கையாவே நடிச்சு முடிக்கணும்னு அப்படின்னு தீர்மானிச்சேன். பாசமலருக்காக சும்மா 1 மாசம் சாப்பாட்டை ரொம்ப மிக குறைஞ்ச அளவோட நிறுத்திக்கிட்டேன். ஜப்பான்ல இருந்து இதுக்காக ஒரு ஸ்பெஷல் பவுடர் வரவழைச்சு அதை கொஞ்சம் சாப்பிட்டா போதும், பசி குறைஞ்சு போகும். ஆனா சோறு திங்கிற மாதிரி ஆகுமா? மதிய உணவு இடைவேளையில எனக்காக பால் பிளாஸ்க்ல வரும். மற்றவங்களுக்கு ருசியான ஐட்டங்க சுட வரும். கேமராமேன் விட்டல், உதவி டைரக்டர் மகாலிங்கம் எல்லாரும் பக்கத்திலேயே உட்கார்ந்து சப்பு கொட்டி சாப்பிடுவாங்க. ஐயோ பாவம் சாவித்திரி இப்படி பட்டினி கிடக்கிற மாதிரி ஆயிருச்சு என்று வருத்தப்படுவது போல நடிச்சு என்ன வம்புக்கு இழுப்பாங்க. நான் துளி கூட மசிய மாட்டேன். எனக்கு என்னவோ அந்த ராதா கேரக்டர்ல அப்படி ஒரு பிடிப்பு ஏற்பட்டுடுச்சு. அதுலயே ஒன்று போயிட்டேன். படம் முடிகிற வரைக்கும் அதை என் வாழ்க்கையில ஒரு பகுதியாகவே நினைச்சுக்கிட்டேன். அதுக்கு பிறகும் சரி, அதுக்கு முன்னாலேயும் சரி, எத்தனையோ வெள்ளி விழா படங்கள்ல நான் நடிச்சிருக்கேன். ஆனா அந்த படங்கள்லாம் பாசமலரை போல என்னை கவர்ந்தது கிடையாது. அண்ணன் சிவாஜியோட மேக்கப்பும் இதுல ஸ்பெஷலாக இருந்துச்சு. மீச, தாடி, கோட்டு, இந்த மேக்கப்போட அவர் ரொம்பவும் குழஞ்சு போய் வர்ற அந்த கடைசி காட்சியில யாரும் மன நெகிழாம இருக்க முடியாது. படத்தோட இறுதி காட்சியை எப்படி எடுத்து முடிக்க போகிறோம் அப்படின்னு எல்லோரும் ஒரு சஸ்பென்ஸோட காத்துக்கிட்டு இருந்தாங்க. அந்த நாள் வந்துச்சு. பாசமலரோட கடைசி நாள் படப்பிடிப்பு தயாராயிருச்சு. அதுல நான் இறந்து போவதாகவும் என் மேல மலர்களை தூவுவது போலவும் காட்சியை எடுக்கணும். செட்டுல அன்னைக்கு யாருமே பேசல. ஊசி போட்டா கூட சத்தம் கேட்கும், அந்த அளவுக்கு அமைதி. லைட் பாய் கூட வாய் திறக்காம நடந்துகிட்டாங்க. காப்பி தர வர்ற பையங்க கண்ணை தொடச்சுக்கிட்டே வந்தாங்க. மேல இருந்து என் மீது மலர்களை போடுறவங்க அழுதவாறே தூவிக்கிட்டு இருந்தாங்க. அதோட சோக முடிவு என்னை ரொம்பவே உலுக்கிடுச்சு. அது ரிலீஸ் ஆன போது நான் மெட்ராஸ்ல இல்ல, காஷ்மீர்ல இருந்தேன். தேனிலவு ஷூட்டிங்காக ஜெமினியோட நானும் போயிருந்தேன். மே 11ஆம் தேதியே நாங்க போயிட்டோம். பாசமலர் அபாரமான வெற்றி அடைஞ்சிருப்பதாக எனக்கு தயாரிப்பாளர் தந்தி கொடுத்திருந்தார். மலர்கள் மனம் வீசிய பிறகு வாடி மறைந்து விடுவது வாடிக்கை. பாசமலர் அப்படி இல்லை, நாளாக அதுக்கு வாசம் அதிகம். உங்கள் உள்ளங்களில் நான் என்றென்றும் ஒரு பாசமலராகவே இருந்து மனம் பரப்பிக் கொண்டிருக்க வேண்டும், அதுவே என் ஆசை அப்படின்னு சாவித்திரி சொல்லியிருக்காங்க. அண்ணனுக்கு ஏற்ற தங்கை, சிவாஜிக்கு ஏற்ற சாவித்திரி. ராதாவோட பாகத்தை சொந்த பாணியிலே சாவித்திரி செஞ்சது ஒரு பெரிய விஷயம். உங்க காலில் என் அண்ணா விழுந்து மன்னிப்பு கேட்டாத்தான் என்னை ஏத்துக்குவீங்க, அப்படின்னா உங்க காதலே எனக்கு தேவையில்லை அப்படின்னு உதறி தளர காட்சியில தியாகத்தோட கம்பீரமும் தோல்வியோட சோகமும் நம்மோட உள்ளத்தை அல்லாறதுல வியப்பே இருக்க முடியாது என சாவித்திரியோட நடிப்பை புகழ்ந்து தள்ளிச்சு குமுதம்.